Hello friends, welcome to Rana's Recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா பச்சை பட்டாணியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். கிரீன் ஃபிஷ் ஸ்டிக்கு பாத்தீங்கன்னா காய்ஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற போட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கோர்ஸா வேண்டாம், ரொம்ப நைஸா வேண்டாம். இந்த மாதிரி திட்டமா அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மல் பிரெட் 4 ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு பாயில்டு பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதை இப்போ மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது போல மேஷ் பண்ணிடுங்க. எல்லா பீஸும் இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டேன். இதோட ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். இதோட 1 கப் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்குலாம் சால்ட் குறைவாக தான் தேவைப்படும். குறைவாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் பொடிசாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். பொடியாக சாப் பண்ண ஃப்ரெஷ் மல்லி இலைகளை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஃபிக்கு பால் காஞ்சிட்டு இருக்கு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை தோசைக்கு அரிசி பருப்புலாம் ஊற வச்சிருக்கேன். ஒரு தட்டில் ஆயில் 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மசாலா பீஸ் பேட்டரை இந்த மாதிரி தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிய மாவை அதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி ஒரு கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு அந்த டிக்கியோட ஷேப் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக நீங்கள் கட்டர் இல்லைன்னா கையில் வச்சு தட்டிக்கலாம். இப்போ கையில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸ் உருண்டைகளை எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் வச்சுட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி ஈவனாக 2 விரலால் தட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். மேலே அப்படியே கார்னிஷ்காக ஒரு கேஷ்யூ வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு விரலால் வச்சுட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தவா ஸ்டவ்ல வச்சிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படியே அடிக்கிடலாம். இடைவெளி விட்டு வச்சிடலாம். மேலே அப்படியே ஆயில் சேர்த்துக்கலாம்.
குக் பண்ணுறப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜெண்டியில் அப்படி டேர்ன் பண்ணி விடுவோம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். நான் கையில் தட்டின டிக்கியை வந்து இப்போ இரும்பு தோசைக்கல்ல வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளுடைய ஹெல்த்தியான எம்மியான சூப்பரான கிரீன் பீஸ் டிக்கி எம்மியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டா இருக்கும். ரிச் ஹை புரோட்டீன் டிக்கி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.